எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது டாப் 20 தமிழ். நான் உங்கள் தருண். இந்த வீடியோல நீங்க ஒரு கார் ரிவ்யூ தாங்க பார்க்க போறீங்க. என்ன கார்னா, இந்த கார் பத்தி சொல்லணும்னா, இந்த கார் உங்களுக்கு டீசல் கார் இல்ல, பெட்ரோல் கார் இல்ல. இந்த கார் உங்களுக்கு ஈவி கார் சொல்லலாம்ங்க. அதுவும் சின்ன ஈவி கார் இல்ல, பெரிய ஈவி காரும் இல்ல. இது வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு ஈவி கார் சொல்லலாம்ங்க. அது என்ன கார்னா, டாடா பஞ்ச் ஈவி கார் சொல்லலாம்ங்க. இந்த வீடியோல இந்த கார்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஈவி கார்னால இன்ஜினுக்கு பதிலா மோட்டார் இருக்குங்க. அதனால மோட்டார்ல என்னெல்லாம் டைப் கொடுத்திருக்காங்க, இந்த மோட்டார் ரேஞ்ச் என்ன, எந்த ரேஞ்ச் வாங்கினா வேல்யூ ஃபார் மணின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஈவி காரோட பிரைஸ் என்ன, அந்த பிரைஸ்க்கு இந்த கார் வாங்கினா வேல்யூ ஃபார் மணியா என்ன, ஒரு டீடைல் இதாங்க பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அப்புறம் கார் அண்ட் பைக் ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்துருச்சாகும். இப்போ வாங்க நம்ம எடுக்கலாம் போலாம். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my... இந்த டாடா பஞ்ச் ஈவி காரோட செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த கார் ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய கார் சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த காரோட வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 விதமான வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் பிளஸ், அட்வென்ச்சர் பிளஸ், எம்பவர், எம்பவர்ட் பிளஸ், எம்பவர்ட் எஸ் அண்ட் எம்பவர் பிளஸ் எஸ் என 8 விதமான வேரியண்டும் கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. அடுத்ததாக இந்த டாடா பஞ்ச் ஈவி காரோட கலர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 விதமான கலர் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் டூயல் டோன், சீ வுட், ரெட் டூயல் டோன், கிரே டூயல் டோன் அண்ட் ஆக்சைட் டூயல் டோன் என 5 விதமான கலர் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. அடுத்ததாக இந்த டாடா பஞ்ச் ஈவி காரோட மோட்டார் மற்றும் மோட்டார் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாங்க. மோட்டார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெர்மனன்ட் மேக்னெட் சைனோரஸ் மோட்டார் தாங்க கொடுத்திருக்காங்க. இந்த மோட்டார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 விதமான ரேஞ்சில கொடுத்திருக்காங்க, மிட் ரேஞ்ச் அண்ட் லாங் ரேஞ்ச். மிட் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 80.46 bhp பவர் அண்ட் டார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 114 Nm டார்க்கும் கொடுத்திருக்காங்க. மிட் ரேஞ்சோட ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 315 km ரேஞ்சும் கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக லாங் ரேஞ்சோட பவர் அண்ட் டார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் 120 bhp பவர் அண்ட் டார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 190 Nm டார்க்கும் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த லாங் ரேஞ்சோட ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 421 km ரேஞ்சுன்னு சொல்லலாம்ங்க. இப்போ இந்த 2 ரேஞ்சில எந்த ரேஞ்ச் வேல்யூ ஃபார் மணின்னு பாத்தீங்கன்னா இந்த லாங் ரேஞ்ச்னு சொல்லலாம்ங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த 2 ரேஞ்சோட சார்ஜிங் டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 to 80% ஏற உங்களுக்கு 56 மினிட்ஸ் ஆகும் சொல்லலாம்ங்க. அண்ட் இந்த காரோட ஸ்பீட் 0 to 100 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் 9.5 செகண்ட்ஸ்லயே ஆகும் சொல்லலாம்ங்க. அண்ட் இப்போ அடுத்ததாக இந்த காரோட பிரேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 டயர்லயும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தாங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த காரோட வீல் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16 இன்ச் வீல் வித் டியூப்லெஸ் தாங்க கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த காரோட டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்லி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தாங்க இருக்குன்னு சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த டாடா பஞ்ச் ஈவி காரோட டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லென்த் 3857 mm வித் 1742 mm அண்ட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 1633 mm ஹைட் கொடுத்திருக்காங்க. இப்போ அடுத்ததாக இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 366 லிட்டர் என்ன பூட் ஸ்பேஸ் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. அடுத்ததாக இந்த டாடா பஞ்ச் ஈவி காரோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர், ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், வென்டிலேட்டட் சீட்டும் கொடுத்திருக்காங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ரியர் சீட் சென்டர் ஆம்ரஸ்ட், கப் ஹோல்டர் ஃப்ரண்ட் அண்ட் ரியர், க்ரூஸ் கண்ட்ரோல், கீலெஸ் என்ட்ரி,
இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் அண்ட் 3 டிரைவிங் மோட்ஸும் கொடுத்திருக்காங்க. என்னென்ன பாத்தீங்கன்னா ஈகோ மோட், சிட்டி மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் என 3 விதமான டிரைவிங் மோட்ஸும் கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சன்ரூஃப், ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் அண்ட் லைட் செட்டப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா லைட்ஸும் எல்இடில தாங்க கொடுத்திருக்காங்க. எல்இடி ஹெட்லைட், எல்இடி டைலைட் மற்றும் எல்இடி டர்ன் இண்டிகேட்டர் எல்லா லைட்ஸும் உங்களுக்கு எல்இடிலேயே கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், சென்ட்ரல் லாக்கிங், 6 ஏர்பேக், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், 360 வியூ கேமராவும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த காரோட என்டர்டைன்மெண்ட் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 இன்ச் டச் ஸ்கிரீன், ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்ப்ளேயோட வருங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, 4 ஸ்பீக்கர், 2 ட்விட்டர் அண்ட் அலெக்சா கனெக்டிவிட்டியும் இருக்குதுன்னு சொல்லலாம்ங்க. கடைசியாக இந்த டாடா பஞ்ச் ஈவி காரோட ஒரு முக்கியமான செக்மெண்ட் சொல்லலாம்ங்க. அதுதாங்க பிரைஸ் செக்மெண்ட். இந்த காரோட பேஸ் மாடல் அதாவது ஸ்மார்ட் இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10,99,000 கோட் பண்றாங்க. இப்போ ரெண்டாவது வேரியன்ட் ஸ்மார்ட் பிளஸ் இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11,49,000 கோட் பண்றாங்க. இப்போ மூணாவது வேரியன்ட் அட்வென்ச்சர் இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 11,99,000 கோட் பண்றாங்க. இப்போ நாலாவது வேரியன்ட் அட்வென்ச்சர் எஸ் இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 12,48,000 கோட் பண்றாங்க சொல்லலாம்ங்க. அடுத்ததாக ஐந்தாவது வேரியன்ட் எம்பவர் வேரியன்ட் இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 12,78,000 கோட் பண்றாங்க. ஆறாவது வேரியன்ட் எம்பவர் டிஎஸ் இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 13,28,000 கோட் பண்றாங்க. இப்போ ஏழாவது வேரியன்ட் எம்பவர் பிளஸ் இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 13,29,000 கோட் பண்றாங்க. இப்போ இருக்குதுல டாப் மாடல் எம்பவர் பிளஸ் எஸ் இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13,78,000 கோட் பண்றாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா பிரைஸும் உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்னு சொல்லலாம்ங்க. இந்த டாடா பஞ்ச் ஈவி கார் இந்த ஒரு ஈவி கார்னால இன்ஜினுக்கு பதிலா மோட்டார் இருக்குன்னு சொல்லலாங்க. மோட்டார் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 விதமான ரேஞ்ச் மோட்டார் கொடுத்திருக்காங்க. மிட் ரேஞ்ச் அண்ட் லாங் ரேஞ்ச் சொல்லலாங்க. மிட் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 315 கிலோமீட்டர் ரேஞ்சும் அண்ட் லாங் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 421 கிலோமீட்டர் ரேஞ்சும் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 2 ரேஞ்சில எந்த ரேஞ்ச் வாங்கினா வேல்யூ ஃபார் மணி ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு லாங் ரேஞ்ச் சொல்லலாம்ங்க. லாங் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 421 கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஏன் இந்த லாங் ரேஞ்ச் வேல்யூ ஃபார் மணின்னு கேட்டீங்கன்னா மிட் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் கம்மியா இருக்கு அண்ட் ரேஞ்சும் கம்மியா இருக்கு. பட் இந்த லாங் ரேஞ்ச் 421 கிலோமீட்டர் இந்த ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்சும் அதிகமா இருக்கு அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம்ங்க. அதனால இந்த லாங் ரேஞ்ச் எடுத்தா வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம்ங்க. இந்த டாடா பஞ்ச் ஈவி கார் இந்த காரோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10,99,000 இருந்து 15,49,000 வரைக்கும் கோட் பண்ணிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் சொல்லலாங்க. இந்த பிரைஸ்க்கு இந்த கார் வாங்கினா வேல்யூ ஃபார் மணியா இல்லைன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த கார்ல உங்களுக்கு டிசைனும் நல்லா இருக்கு, ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அண்ட் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டும் இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த கார் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு 56 நிமிடங்கள்லயே ஃபுல் சார்ஜ் ஏறிடும் சொல்லியிருக்காங்க. அப்படி இப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஏற ஒரு மணி நேரம் ஆகும்னு சொல்லலாங்க. இந்த கார் உங்களுக்கு இந்த காருக்கு கீழே டியாகோவும் இருக்கு, இந்த காருக்கு மேல நெக்ஸானும் இருக்கு. டியாகோ வாங்குற காசுக்கு கொஞ்சம் காசு போட்டு நீங்க இந்த பஞ்ச் கார் வாங்கலாம். இல்ல நெக்ஸான் கார் போறவங்களுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணி இந்த டாடா பஞ்ச் ஈவி கார் வாங்கலாம்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, முதல்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அப்புறம் கார் அண்ட் பைக் ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்துருச்சாகும். இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் தருண். டாடா.